Assalamu alaikum. Now we are going to see the topic gametogenesis. Gametogenesis is the process of formation of gametes by spermatogenesis and oogenesis. Spermatogenesis means the formation of sperms. Oogenesis means the formation of ovum. There are testes and ovary are the primary sexual organs. Gametogenesis play a crucial role in humans to support the continuance of generations. Gametogenesis humanல ஒரு முக்கியமான ரோலா இருக்கு. ஏன்னா the generation increase ஆகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா the gametogenesis. Then meiosis plays the most important role in the process of gametogenesis. First, spermatogenesis. ஃபர்ஸ்ட் நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்துருக்கோம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தாச்சு. இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஸ்பெர்ம்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகிறது, அது எப்படிலாம் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். தட் இஸ் ஸ்பெமட்டோஜெனிசிஸ். ஸ்பெமட்டோஜெனிசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் மேல் கேமெட். தட் இஸ் நோன் அஸ் ஸ்பெமட்டோஜெனிசிஸ். இந்த ஸ்பெர்ம்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மெயின் சைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா seminiferous tubules. Seminiferous tubules are the sites for sperm production. Then seminiferous tubules contain Sertoli cells and primordial germ cells. Sertoli cells to provide nourishment to the sperm till maturation. Maturation வரைக்கும் அந்த sperm முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் இந்த Sertoli cells தான் the sperms க்கு தேவையான nourishment கொடுக்கும். Then germ cells. Second, germ cells. The male germ cells divide meiotically and differentiate to produce spermatozoa. In first, immature germ cells are produced from the testes. That is called sperm's mother cells or spermatogonia. இப்போ இந்த immature germ cells எல்லாமே எப்போ மெச்சூர் ஆகும் அப்படின்னு பார்த்தா பியூபர்ட்டி ஸ்டேஜ். பியூபர்ட்டி அப்படிங்கிறது என்னன்னா, பியூபர்ட்டி இஸ் தட் டைம் ஆஃப் க்ரோத் when a person becomes sexually mature. அடாலசன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இளமை பருவம்னு சொல்லுவோம். பியூபர்ட்டி அந்த டைமில் பருவம் அடையிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூபர்ட்டி. இப்போ அடாலசன்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது டீனேஜ். தட் இஸ் அரவுண்ட் 10 and 19 ஏஜஸ். In the puberty period, there are certain visible changes that take place during puberty in boys and girls. Normally, puberty stage boys and girls, boys அவங்களுடைய height increase ஆகும், அதே மாதிரி shoulder broadening ஆகும், இந்த மாதிரி நிறைய changes நடக்கும். அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா இந்த immature germ cells, மேலில் immature germ cells மெச்சூர் ஆகக்கூடிய ஸ்டேஜ் இந்த puberty stage. Then next, so at puberty of male, this immature and germ cell is converted into mature cells. That is called sperms. அப்போ இந்த immature germ cells matured ஆகிற ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த cells are sperms. The process is known as spermatogenesis. அப்போ male gamete என்ன அப்படின்னா sperms. That is formation of male gamete is known as spermatogenesis. இந்த ஸ்பெமட்டோகோனியா ஃபர்ஸ்ட், அதாவது இந்த மெச்சூர் ஜெர்ம் செல்ஸ் மதர் செல்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸ்பெமட்டோகோனியா. தட் இஸ் நோன் அஸ் தேர் ஆர் டிப்ளாய்டு இன் நேச்சர். டிப்ளாய்டு செல்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, டிப்ளாய்டு ஃபர்டிலைசேஷனில் பார்த்துருக்கோம் இல்லையா, டிப்ளாய்டு ஹேப்ளாய்டு. டிப்ளாய்டு செல் அப்படிங்கிறது அங்கே இட் கண்டெயின் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஹேப்ளாய்டு செல்லில் 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். டிவைட் ஆகும்போது அது டிவிஷன் அங்கே அந்த டிப்ளாய்டு செல்லில் டிவிஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹேப்ளாய்டு செல் ஃபார்ம் ஆகும். அந்த ஹேப்ளாய்டு செல் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ த ஸ்பெமட்டோகோனியா டிப்ளாய்டு செல்ஸ் which can undergo mitotic division at puberty and continue throughout of life. அப்போ பியூபர்ட்டி ஸ்டேஜில் மைட்டோடிக் டிவிஷன் நடக்காங்க. அப்போ இந்த ஸ்பெமட்டோகோனியா தான் இந்த மைட்டோடிக் டிவிஷன் ஃபார்ம் ஆகும். தென் இது த்ரூ அவுட் லைஃப், அந்த லைஃப் முழுவதுமே இந்த ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்பெமட்டோஜெனிசிஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது இதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது.
the spermatogenesis events நடக்கிறதுல 3 stages இருக்கு. First stage multiplication phase and second phase growth phase and third one maturation phase. In first, normally the young germ cells எங்க இருக்குன்னு சொல்லிருக்கோம்னா the seminiferous tubules. இப்போ the Sertoli cells என்ன பண்ணும்னா to help to transport them from the outer surface of seminiferous tubule to the central channel of tubule. அப்போ அந்த sperms இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு அதாவது இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் இந்த germ cells seminiferous tubulesல outer surfaceல இருக்கக்கூடிய இந்த germ cells central channel of the tubuleக்கு எது கொண்டு வரும் அப்படின்னா the Sertoli cells. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். மல்டிப்ளிகேஷனாலே அந்த செல் வந்து மல்டிப்ளை ஆகிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் இன் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் த germ cells undergo mitotic division to form two daughter cells are formed. இப்போ இந்த ஸ்பெர்ம் அதாவது நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து அந்த ஸ்பெர்மட்டோகோனியா ஒரே ஒரு ஸ்பெர்மட்டோகோனியா மட்டும் எடுத்து அதில் என்னென்ன டிவிஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி வந்து ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். The germ cells undergoes mitotic division to form two daughter cells. First two daughter cells form ஆகுது. இப்போ germinal epithelium. இந்த seminiferous tubule இருக்கக்கூடிய ஒரே ஒரு germ cells ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் இது ரெண்டு செல்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் the germ cells undergoes mitotic division then to form two daughter cells. இப்போ the germ cells are diploid cell ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ diploid அப்படிங்கும்போது 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். தென் அதே மாதிரி இந்த டூ டாட்டர் செல்ஸும் நமக்கு diploid செல்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் கண்டினியூ ஆகுது. இந்த மல்டிப்ளிகேஷன் கண்டினியூ ஆகும்போது தி செல்ஸ் டிவைட் ஃபர்தர் டு ஃபார்ம் மோர் டிப்ளாய்ட் செல்ஸ். இப்போ மல்டிப்ளிகேஷன் கண்டினியூ ஆகும்போது நிறைய செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த செல்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்பெமட்டோகோனியா. இந்த செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெமட்டோகோனியா. இந்த ஸ்பெமட்டோகோனியாலே ரெண்டு டைப்பாக இருக்கு. ஒன்று டைப் ஏ ஸ்பெமட்டோகோனியா அண்ட் டைப் பி ஸ்பெமட்டோகோனியா. அதாவது இந்த ஸ்பெர்ம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷன் ஆகும்போது ரெண்டு டைப்பாக நமக்கு செல் ஃபார்ம் ஆகும். ஒன்று டைப் ஏ ஸ்பெமட்டோகோனியா அண்ட் டைப் பி ஸ்பெமட்டோகோனியா. இப்போ இந்த ஸ்டேஜில் some of the spermatogonia cells behave as stem cells. இப்போ இதில் இந்த பாதி செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸாக ஆக்ட் ஆகும். These are known as type A spermatogonia, which acts as stem cells will undergo mitotically to produce more spermatogonia. என்ன அப்படின்னா இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா க்ளோன் செல்னு சொல்லுவோம். இப்போ இங்கே திருப்பி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஸ்பெமட்டோகோனியா மட்டும் திருப்பி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதில் அப்படின்னா ஒரு டைப் ஏ ஸ்பெமட்டோகோனியா அந்த க்ரோத் ஃபேஸில் டைப் ஏ ஸ்பெமட்டோகோனியா மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஸ்பெமட்டோகோனியா வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். மைட்டாடிக்கலி டிவைட் ஆகி நிறைய ஸ்பெமட்டோகோனியா மட்டுமே ஃபார்ம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் another which actually participate in the next stage. என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே இந்த ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து அடுத்தடுத்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதாவது ஸ்பெமட்டோகோனியா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். தென் இப்போ இந்த டைப் பி ஸ்பெமட்டோகோனியா இருக்கு இல்லையா, இது மட்டுமே எங்கே போகும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஓகேவா? தென் this half will enter to the next phase. The next phase is known as growth phase. இப்போ இந்த டைப் பி நெக்ஸ்ட் என்டர் இன்டு த growth phase-க்கு போகும். ஆனால் அந்த டைப் ஏ ஸ்பெமட்டோகோனியா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸாக ஃபார்ம் ஆகும். இது வந்து நிறைய ஸ்பெமட்டோகோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது மைட்டாட்டிக்கலாக டிவிஷன் அங்கே நடந்து இங்கே வந்து நிறைய ஸ்பெமட்டோகோனியா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இப்போ திஸ் இஸ் நோன் ஆஸ் பிரைமரி ஸ்பெமட்டோசைட். அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு அந்த நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போகிறத அந்த ஃபார்ம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெமட்டோசைட்ஸ். தென் இதில் சைஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்பெமட்டோகோனியா சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்.
genetic materials எல்லாமே already same தான் இருக்கும். So this is diploid cell and we call it primary spermatozoite. இது என்ன சொல்றோம் அப்படின்னா primary spermatozoite. Then next phase, maturation phase. Now the primary spermatozoite enter into the next phase is known as maturation phase. Maturation phase, meiotic division in two parts. First one, meiosis 1 and meiosis 2. The first, the primary spermatozoite that will undergo meiotic division first to form two haploid cell. என்னன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம்னா இது வந்து diploid cell-ஆ இருக்கும். இந்த diploid cell division ஆகும்போது mitotic division அப்படிங்கிறது என்னன்னா reduction of cells. அப்போ இந்த 2 என்ன இருக்கும், that is அதாவது diploid cell-ஆ இருக்கக்கூடிய இந்த primary spermatozoite next stage-க்கு enter ஆகும்போது it will undergo mitotic division first. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2 haploid cells form ஆகும், அதாவது 2 haploid cells form ஆகும். These are known as secondary spermatozoite. These are known as secondary spermatozoite. Now, they are haploid with 23 chromosomes each. இதிலையும் 23 chromosomes இருக்கும், இதிலையும் 23 chromosomes இருக்கும். Then next, the secondary spermatozoites undergo second meiotic division. இப்போ first meiotic divisionல form ஆகும்போது 2 haploid cells form ஆகும், அது secondary spermatozoite ன்னு சொல்றோம். Then next, the secondary spermatozoites undergo second meiotic division to produce 4 haploid spermatids. The secondary spermatozoite undergo meiotic division to form 4 haploid cells, that is known as spermatids. These are circular and non-motile and no change in chromosome number. இப்போ இது வந்து அப்படியே தான் இருக்கும், இது வந்து மோட்டைல் ஆகாது, அதாவது ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் அந்த எபிடிடைமிஸ்க்கு வரும்போது இந்த ஸ்போம்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே டெம்பரவரியாக அங்கே இருக்கும். அப்போ வந்து அதோடைய ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கும், தென் மோட்டிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ the spermatids are transformed into mature spermatozoa, that is known as spermiogenesis. இந்த spermatids எல்லாமே திருப்பி transform ஆகும். எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா மோட்டிலிட்டியா, அதாவது அது மொட்டைல் ஃபார்மும் அண்ட் நோ சேஞ்ச் இன் குரோமோசோம் நம்பர், அதில் குரோமோசோம் நம்பரில் எந்த சேஞ்சுமே இருக்காது. தென் அது எப்படி ஆகும் அப்படின்னா நான் மோட்டைலேருந்து மொட்டைல் ஆகும், அதாவது மோட்டிலிட்டி அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து மோட்டிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஸ்பெமட்டோசோவா. இப்போ இந்த ஸ்பெமட்டிட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஸ்பெமட்டோசோவா, தட் இஸ் நோன் அஸ் ஸ்பெர்மியோஜெனசிஸ். ஸோ அப்போ ஸ்பெமட்டோகோனியில் அங்கே வந்து மைட்டாடிக் டிவிஷன் நடக்கும். அப்போ அந்த டைப் ஏ டைப் பி 2 செல்ஸ் தான் இருக்கும் நமக்கு. அதாவது ஹாஃப் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் டு ப்ரொடியூஸ் மோர் ஸ்பெமட்டோகோனியா அண்ட் அதர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைப் பி, தட் இஸ் என்டர் இன் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் நோன் அஸ் growth phase. Then the primary spermatozoite then undergo first meiotic division and to form secondary spermatozoites, that is haploid cells. So the secondary spermatozoites என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி undergo second meiotic division to form 4 haploid spermatids. இந்த 4 haploid spermatids என்ன ஆகும் அப்படின்னா நான் சர்க்குலராக இருக்கும், அதாவது நான் மோட்டைலாக சர்க்குலர் போர்ஷனில் இருக்கும், தென் நான் மோட்டைலாக இருக்கும். Then the spermatids transform into spermatozoa, that is known as spermiogenesis. Then next, the sperms are released into the cavity of seminiferous tubules. This process is known as spermiation. Spermiation means the sperm வெளியேறத என்ன சொல்றோம் அப்படின்னா spermiation. அப்போ இந்த sperms ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 64 days. The process takes about 64 days. Then next, the spermatogenesis ஃபார்ம் ஆகும்போது the sperm அந்த ஈவெண்ட்ஸில்
ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ப்ராசஸையும் ஸ்பெமட்டோஜெனிசிஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுறது எதுன்னா இந்த ஹார்மோன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் gonadotropin releasing hormone and follicle stimulating hormone, luteinizing hormone. First, the spermatogenesis starts at the age of puberty and is initiated due to the increase in the release of gonadotropin releasing hormone by the hypothalamus. The hypothalamus la secrete ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னா the gonadotropin releasing hormone, that is GnRH, that acts on the anterior pituitary gland and stimulates the secretion of two gonadotropins, that is follicle stimulating hormone and luteinizing hormone. இப்போ anterior pituitary glandல இந்த gonadotropin hormone என்ன பண்ணும் அப்படின்னா releasing hormone then secrete two gonadotropins, that is known as follicle stimulating hormone and luteinizing hormone. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா follicle stimulating hormone stimulates testicular growth and enhances the production of androgen binding protein by the Sertoli cells and helps in the process of spermiogenesis. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த follicle stimulating hormone that stimulates the testicular growth and androgen binding protein. The androgen binding protein எங்கன்னா செட்டோலி செல்ஸ்ல அது மட்டுமே அது ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்காக அந்த androgen binding protein செக்ரேட் பண்ணுது. Then the process of spermiogenesis. Then next luteinizing hormone which acts on the Leydig cells and stimulates the synthesis of testosterone. Testosterone is the hormone. அந்த Leydig cells என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுது. சிந்தசிஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டெரானை ஸ்டிமுலேட் பண்ணுறது எது அப்படின்னா அந்த Leydig cells. ஸோ விச் இன் டர்ன் ஸ்டிமுலேட்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெமட்டோஜெனிசிஸ். இப்போ இது வந்து எதை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா the process of spermatogenesis.